பொதுத்தமிழுக்கு இதுவரையும் 200 வினாக்கள் பார்த்திருப்போம். இன்னும் நீங்க பார்க்கலனா பொதுத்தமிழுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே இருக்கும். கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல அடுத்த 50 வினாக்கள் பார்க்க போறோம். இந்த 50 வினாக்கள்ல எவ்வளவு வினாக்களுக்கு உங்களால சரியா பதில் அளிக்க முடியுதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நீங்க வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே இருக்கும். தவறான நிறுத்தற் குறி பயன்படுத்தப்பட்டுள்ள வாக்கியத்தை சுட்டுக. தமிழின் இன்மைதான் என்னே, அந்தோ இயற்கை அழிகிறதே, புலி புலி, நேற்று மழை பெய்ததா. தவறான நிறுத்தற்குறி எதுன்னு கேட்டிருக்காங்க. டி தான் தவறானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று மழை பெய்ததா அப்படின்றது ஒரு வாக்கியம் தான். இது வினாக்குறி தான் வரணும். ஏன்னா கேட்குறாங்க நேற்று மழை பெய்ததா அப்படின்றது கேட்குறாங்க, ஆச்சரியக்குறி போட்டிருக்காங்க. அதனால் டி தான் தவறானது. சந்திப்பில் ஏற்ற வாக்கியங்களை கண்டறிக. குதிரை தாண்டியது, குதிரை தாண்டியது, வரும்படி சொன்னான், வரும்படி சொன்னான். இங்கே இச்சு வந்திருக்கு, இங்கே இத்து வந்திருக்கு. இதில் எது வந்து சரியான வாக்கியம் அப்படின்னு பாருங்க. குதிரை தாண்டியது, இத்து வரக்கூடாது, ரெண்டாவது சரி. அடுத்தது வரும்படி சொன்னான், இல்லை இச்சு வரக்கூடாது, வரும்படி சொன்னான். இல்லை 2, 3 தான் சரியானது. சாப்பிடு என்னும் பேச்சு வழக்கின் எழுத்து வழக்கை கண்டறிக. சாப்பிட்டு, சாப்பிடு, சாப்பாடு, சாதம். இதுக்கான எழுத்து வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடு, இதுதான் சரியானது. பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கில் அமைந்த தொடரை கண்டறிக. பேச்சு வழக்கில் அமைந்த தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா பசிக்கிறது, அம்மா பசிக்கின்றது, அம்மா பசிக்குது, அம்மா பசிப்பது. சரியானது எதுன்னு பாருங்க. பேச்சு வழக்கில் அமைந்த தொடர் எதுன்னு பாருங்க. அம்மா பசிக்குது அப்படின்றது தான் பேச்சு வழக்கில் சரியான வாக்கியம். பொருத்தமான காலம் அமைதல் இல்லை தவறான தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. கண்மணி நாளை பாடம் படிப்பால், நாங்கள் நேற்று கடற்கரை சென்றோம், ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார், அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான். இல்லை டி தான் தவறானது. ஏன்னு பாருங்க. அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லணும், வருவான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வருவான் அப்படின்றது எதிர்கால வினைமுற்ற குறிக்கும், இல்ல வந்தான் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால டி தான் தவறானது. நேற்று அப்படின்றது இறந்த காலத்தை குறிக்கும். அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு சொல்றது தான் சரியானது. நட என்ற சொல்லின் இறந்த காலத்தை குறிப்பிடு. நட என்ற சொல்லின் இறந்த காலம் வந்து நடந்தால் தான் சரியானது. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் எவ்வகை வினா? கொளல் வினா. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் எவ்வகை வினானா கொளல் வினா. ஒரு பொருளை வாங்கி கொள்றதுக்கு கேட்கப்படும் வினா தான் கொளல் வினா. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் எவ்வகை வினா வகை? ஐய வினா. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுவது எவ்வகை வினானா ஐய வினா. இந்த 2 பேர்த்துல யார் செஞ்சது அப்படின்னு சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து கேட்கறது என்னன்னா ஐய வினா. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தமது, தமது வந்து எங்கு கரெக்டா வருதுன்னு பாருங்க. மாடுகள் தமது தலையை ஆட்டின, மாடு தமது தலையை ஆட்டியது, பசு தமது தலையை ஆட்டியது, கன்று தமது தலையை ஆட்டியது. இந்த 4 வாக்கியத்தில் எது வந்து சரியானது அப்படின்னு பாருங்க. ஏதான் சரியானது, பார்த்தாலே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா தமது அப்படின்றது எதை குறிக்கும்னா பன்மையை குறிக்கும். தமதுனா பன்மையை குறிக்கும், நிறைய பேர் இருக்கிறது சொல்லும். மாடுகள் அப்படின்றது பன்மை, நிறைய மாடுகள் இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. மாடுகள் வந்து தமது தலையை ஆட்டின அப்படின்றது தான் சரியான வாக்கியம். மாடு அப்படின்றது ஒருமையில சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பசுன்றது ஒருமை தான். கன்று அப்படின்றது ஒன்றை தான் குறிக்குது. இல்லை தமது அப்படின்றது பன்மையை குறிக்கும், நிறைய இருக்கிறத குறிக்கும். அதனால ஏதான் சரியானது. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. விடை, விடை எங்கு வரும்னு பாருங்க. மனிதனுக்கு விடை கொடு, கவிதைக்கு விடை கொடு, கவலைக்கு விடை கொடு, மானத்துக்கு விடை கொடு. இதுல சரியானது கவலைக்கு விடை கொடு, இதுதான் சரியானது. மா ஓடியது. இத்தொடரில் மா என்ற சொல் உணர்த்தும் பொருளை தருக. மா என்பது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரையை
இருபொருள் தருக திங்கள். திங்களுக்கான இருபொருள் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து நிலவை குறிக்கும், ஏல இருக்கு பாருங்க, அதே மாதிரி சீலையும் இருக்கு. ரெண்டாவது வந்து மாதத்தை குறிக்கும், இல்லை துன்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஏ வராது, சி தான் சரியானது. திங்களுக்கான இருபொருள் வந்து நிலவு மற்றும் மாதம் தான் சரியானது. கலைச்சொற்களை அறிதல், சரியான இணையை தேர்ந்தெடு. கிரியேட்டர் கையெழுத்துப்படி, இல்லை தவறு. கிரியேட்டர் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படைப்பாளரை குறிக்கும். படைப்பாளர், கிரியேட்டர் அப்படின்றது படைப்பாளர். இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு, இல்லை இதுதான் சரியானது. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்றது கல்வெட்டு. ஸ்கல்ப்சர் படைப்பாளர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு, சிற்பம் வரும். மேனுஸ்கிரிப்ட்ஸ் கையெழுத்துப்படி, இது இங்கே வரும், இது அப்படியே தப்பாக கொடுத்துருக்காங்க. இல்லை சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா பி தான் சரியானது. சரியான பொருள் அறிந்து பொறுத்துக. நீயே செய், நீயே செய் அப்படின்றது ஏவல் விடை, நாலாவதா இருக்கு. வராமல் இருப்பேனா, வராமல் இருப்பேனா அப்படின்றது வினா எதிர் வினாதல் விடை. கால் வலிக்கும், கால் வலிக்கும் அப்படின்றது உருவது கூறல் விடை. வலப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சுட்டி காட்டுறது வந்து சுட்டு விடை. சரியானது 4, 3, 1, 2 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து சி. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். சூரன், சூரன்றது வீரன். பொக்கிஷம் செல்வம். சாஸ்தி, சாஸ்தினா மிகுதின்னு அர்த்தம். விஸ்தாரம் பெரும்பரப்பு. இது அப்படியே தலைகளை கொடுத்துருக்காங்க, 4, 3, 2, 1 இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து டி. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். கழித்திட, கழித்திட மகிழ்ந்திட நாலாவதா இருக்கு. நச்சரவம் விடமுள்ள பாம்பு. விடுதி தங்குமிடம். கானகம் காடு, இது முக்கியமானது. கானகம் அப்படின்றது காடு, இதை அப்படியே தலைகளை கொடுத்துருக்காங்க, 4, 3, 2, 1 ஆப்ஷன் வந்து பி. பிழையை திருத்தி சரியாக எழுதுக. குழலி நடனம் ஆடியது, இல்லை ஆடினாள் அப்படின்னு வரணும். குழலி வந்து நடனம், ஆடினாள் அப்படின்னு வரணும். ஆடியதுன்னு கொடுத்துருக்காங்க, சரியானது வந்து ஏதான், ஆடினாள். பிழையை நீக்கி எழுது. ஒரு அறிவு, ஒரு அறிவின், ஒரு அறிவுக்கு ஓரறிவு. இல்லை சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா ஓரறிவு அப்படின்றது சரியானது. ஏன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்து ஓர் அப்படின்ற வார்த்தை தான் வரணும். இல்லை ஓரறிவு அப்படின்றது ஓர் கூட்டல் அறிவு, ஓரறிவு அப்படின்னு வரும். அதனால டி தான் சரியானது. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் தான் சேர்க்கணும், ஒரு சேர்க்கக்கூடாது. சொல் பொருள் பொறுத்துக. முத்துச்சுடர் போல, முத்துச்சுடர் போல நிலா ஒளி. தூய நிறத்தில் மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட தென்றல். கத்தும் குயிலோசை காதில் கேட்டல். 3, 1, 2, 4 இது சரியானது. ஆப்ஷன் வந்து ஏ. ஒருமை பன்மை பிழையை நீக்குக. பறவைகள் வந்து தங்கின, பறவை வந்து தங்கின. பறவைகள் வந்து தங்கியது, பறவைகள் வந்து தங்கினார்கள். இல்லை ஒருமை பன்மை பிழையை நீக்கி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியானது என்னன்னு பார்த்தீங்கன்னா பறவைகள் வந்து தங்கின அப்படின்றது தான் சரியானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் பறவைகள் அப்படின்றது என்னன்னா அக்ரிணை பன்மை, அக்ரிணை பன்மை எழுவாய். இதுக்கு வந்து தங்கின அப்படின்ற அக்ரிணை பன்மை வினைமுற்று தான் வரணும். பறவைகள் அப்படின்னு வந்துருச்சுன்னா தங்கின அப்படின்றது தான் வரணும். பறவைகள் வந்து தங்கின அப்படின்றது தான் சரியானது. ஒருமை பன்மை பிழையை நீக்குக. யானை கூட்டம் வந்தது, யானை கூட்டம் வந்தன. யானை கூட்டம் வந்தார்கள், யானை கூட்டம் வந்ததுகள். இல்லை பார்த்தாலே தெரியுது சியும் டியும் தவறானது. இல்லை யானை கூட்டம் வந்தது, யானை கூட்டம் வந்தன. இந்த ரெண்டுல வந்து எது சரியானதுன்னு பாருங்க. யானை கூட்டம் வந்தது அப்படின்றது தான் சரியானது. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக.
மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றது. மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றால். மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றார்கள். மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றார். இதில் பாருங்க மணிமேகலை அப்படின்றது பெண்பால், இல்லை சென்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை டி வந்து தவறானது. ஏவ பாருங்க மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சென்றது அப்படின்ற மாதிரி வரக்கூடாது, சென்றால் அப்படின்னு வரணும். அதனால ஏவும் தவறு தான். மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றாள். இல்லை பி தான் சரியானது. மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மணிமேகலை அப்படின்றது ஒருத்தர் தான், இல்லை சென்றார்கள் அப்படின்னு பன்மையில கொடுத்துருக்காங்க. அதில் சியும் தவறானதா. சரியானது வந்து பி தான். பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க. பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னாங்க. பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள். பெற்றோரிடம் பர்மிஷன் கடிதம் வாங்கி வர சொன்னார்கள். இல்லை பார்த்தாலே எது தெரியுதுன்னா தவறானது வந்து ஏவும் டியும் தவறானது. இல்லை பர்மிஷன் லெட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கிறது ஆங்கில சொல் தான். ரெண்டுத்திலுமே கொடுத்துருக்காங்க. தமிழ் சொல் வந்து அனுமதி கடிதம் அப்படின்றது தான் சரியானது. இந்த ரெண்டு வாக்கியத்தில் எது சரியானதுன்னு பாருங்க. பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னாங்க. பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள். இல்லை சி தான் சரியானது. சொன்னாங்க அப்படின்றது பேச்சு வழக்கில் சொல்லியிருக்க மாதிரி இருக்கு. இல்லை சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள் அப்படின்றது தான் சரியானது. கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கண் கூட்டல் உரங்கு. கண்டறி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அறி. கண்டறி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வந்து கண்டு கூட்டல் அறி. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ கூட்டல் உருவம். தவறான இணையை கண்டறிக. சிலை சீலை, மலை மாலை, விடு வீடு, கெடு கோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே தெரியுது டி தான் தவறானது. ஏன்னு பாருங்க சிலை சீலை இது குறில், இது நெடில் கொடுத்துருக்காங்க. சி சி அது மா மா, மலை மாலை, வி வி, விடு வீடு, கே கே தான் வரணும். இங்க கோ கொடுத்துருக்காங்க பாருங்க. கெடு கேடு அப்படின்னு வரணும். இல்ல கோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்ல டி தான் தவறானது. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. நேரத்தை சரியாக கடைபிடிப்பேன். இல்ல ஒன்னே சரிதான். இங்க இச்சு வரணும், இங்க இச்சு வரல. அதனால ஒன்று தான் சரியானது. அதே மாதிரியே இங்க இப்போ வந்திருக்கு, இங்க இப்போ வரல. அடுத்தது பாருங்க வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது. இல்லை மூணாவது சரி, 4 வந்து தவறு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இக்கு வரணும், இங்கே வரல 4வதுல. அதனால 1 3 தான் சரியானது. வலுவற்ற தொடர் எது? வலுவற்ற அதாவது பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. கொடியில் உள்ள மலரை கொண்டு வா, கொடியில் உள்ள மலரை கொய்து வா, கொடியில் உள்ள மலரை எடுத்து வா, கொடியில் உள்ள மலரை கிள்ளி வா. இதை கொண்டு வாவா, கொய்து வாவா, எடுத்து வாவா, கிள்ளி வாவா. இல்லை எது வந்து சரியானதா வரும் அப்படின்னு பாருங்க. ஒரு மரத்திலோ இல்லை கொடியில உள்ள பூவை பறிப்பதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கொய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. கொய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சரியான மரபா இருக்கும். அதனால கொடியில் உள்ள மலரை கொய்து வா அப்படின்றது சரியானது. பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? பிறமொழி சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆதி அகில் விசும்பு கனல், அங்கத்தினர் கனல் சாவி ஆதி, சபதம் சாவி அந்தம் அகில், அலங்காரம் ஆரம்பம், அங்கத்தினர் தீபம். இல்லை எது வந்து பிறமொழி சொல்லற்ற தொடர் அப்படின்னு கேட்குறாங்க. ஏவே சரியானதான். ஆதி அகில் விசும்பு கனல் இது எல்லாமே பிறமொழி சொல் கலவாதது தான். வேர் சொல்லை தேர்வு செய்தல். நடக்கிறான், நடக்கிறான்னா நட. வேர் சொல் எப்பயுமே ஒரு கட்டளை வடிவத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். நடக்கிறான்னா நட, படிக்கிறான் அப்படின்னா படி, செய்கிறான்னா செய், இது மாதிரி தான் வரும். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. கிண்ணம் கிண்ணம், இந்த கிண்ணம்னா சிறு பாத்திரத்தை குறிக்கும். அதே மாதிரி இந்த கிண்ணம்னா துன்பத்தை குறிக்கும்.
இங்கே வந்து அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க பாருங்க, சிறு பாத்திரம். இங்கே மகிழ்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது வராது. இந்த கிண்ணம்னா சிறு பாத்திரம், இந்த கிண்ணம்னா துன்பத்தை குறிக்கும். அகர வரிசைப்படுத்துக. இது அப்படியே ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. உலை, யாழி, இலி, கைக்கிளை, விலரி. ஃபர்ஸ்ட் எப்பயுமே உயிரெழுத்துக்கள் ஃபர்ஸ்ட் வரும், அடுத்ததான் மெய் எழுத்துக்கள் வரும். இல்லை எது உயிரெழுத்துக்கள் இருக்குன்னு பாருங்க. ஊ இருக்கு, அடுத்து ஈ இருக்கு. இப்போ இந்த ரெண்டு எழுத்துல எது ஃபர்ஸ்ட் வரும்? ஈ தான் ஃபர்ஸ்ட் வரும். இலி ஃபர்ஸ்ட், அடுத்து உலை வந்து ரெண்டாவது. அதுக்கு அடுத்தது பாருங்க, கை இருக்கு, கா வரிசை. அடுத்தது வா வரிசை இருக்கு, அடுத்தது யா வரிசை இருக்கு. இதுல எது ஃபர்ஸ்ட் வரும்? கா வரிசை தான் ஃபர்ஸ்ட் வரும், இது மூணாவதா இருக்கு. அடுத்து காக்கு அப்புறமேட்டு யா வரிசை வரும், யாழி நாலாவதா இருக்கு. அடுத்தது விலரி 5. ஃபர்ஸ்ட் வந்து இலி, ரெண்டாவது உலை. எங்க இருக்குன்னு பாருங்க, இலி இங்கேயும் இருக்கு, உலை ரெண்டு இடத்துலையுமே இருக்கு. மூணாவது எது இருக்கு? கைக்கிளை. டி தான் சரியானது. சொல்லுதல் தவறான கூற்றினை கண்டறிக. பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல், எழுதுதல், கேட்டல், கூறல், இயம்பல். இல்லை சொல்லுதலுக்கான பொருள்னு பார்த்தீங்கன்னா பேசுதல் சரிதான், விளம்புதல், செப்புதல், உரைத்தல், கூறல், இயம்பல். இந்த ஆறுமே சொல்லுதலுக்கான பொருள் தான். இதில் எழுதுதல், கேட்டல் அப்படின்றது தான் தவறானது. வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. படி. படிக்கான வினைமுற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா படித்தான். படித்தல் அப்படின்றது தொழிற்பெயரை குறிக்கும், தல் விகுதி வருது. படித்து அப்படின்றது வினையச்சத்தை குறிக்கும், படித்த அப்படின்றது பெயரச்சம் வரும். இல்லை கேட்டிருக்கிறது என்ன, வினைமுற்று எதுன்னு தான் கேட்டிருக்காங்க, படித்தான் அப்படின்றது தான் சரியானது. அடுத்தது அகர வரிசையில் எழுதுக. ஆற்றல், அன்பு, எறும்பு, ஏணி. அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆ வரும், அன்பு, ரெண்டாவது ஆற்றல், மூணாவது எறும்பு, நாலாவது ஏணி. அன்பு, ஆற்றல், எறும்பு எங்க இருக்குன்னு பாருங்க. அன்பு, ஆற்றல், எறும்பு, ஏணி. பி தான் சரியானது. அடுத்ததும் அகர வரிசை தான் கொடுத்துருக்காங்க. தெலுங்கு, திராவிடம், தையல், தூறு. ஃபர்ஸ்ட் எது வரும்னு பாருங்க. தா வரிசையில் தீ தான் வரும் ஃபர்ஸ்ட். தீக்கு அடுத்தது தூ வரும், தூறு. அதுக்கு அடுத்தது தே வரும், தெலுங்கு. அதுக்கு அடுத்தது தையல், தை வரும். இப்போ திராவிடம், தூறு, தெலுங்கு எங்க இருக்குன்னு பாருங்க. திராவிடம், தூறு, தெலுங்கு, தையல். டி தான் சரியானது. அடுத்ததும் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ரீங்காரம், ரீங்காரம், ரொட்டி, ரௌத்திரம், ரூபாய். ஃபர்ஸ்ட் எது வரும்னு பாருங்க. ரீங்காரம் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட், ரீ தான் ஃபர்ஸ்ட் வரும். ரீக்கு அப்புறமேட்டு ரூ வரும், ரூபாய். ரூக்கு அப்புறமேட்டு ரோ வரும், ரொட்டி. அடுத்தது ரவ் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் ரீங்காரம், ரூபாய் எங்க இருக்குன்னு பாருங்க. ரீங்காரம் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ரீங்காரம், ரூபாய், ரொட்டி, ரௌத்திரம். இதுதான் சரியானது. சொற்களை ஒழுங்குபடுத்துக. பழந்தமிழர், வள்ளல், எழுவர் கொடை மாட்சியை புலப்படுத்துகிறது. கொடையின் சிறப்பால் போற்றப்படுவது. இதில் சரியான தொடர் கேட்டிருக்காங்க. நாலுத்தையுமே பாருங்க. சரியானது எது வரும்னு பாருங்க. சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர் போற்றப்படுவது பழந்தமிழர் கொடை மாட்சியை புலப்படுத்துகிறது. இதுதான் சரியானது. எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடை அளிப்பது என்ன விடை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு எழுதி தருவாயா அப்படின்னு கேட்கறதுக்கு எனக்கு யார் எழுதி தருவாங்க அப்படின்னு கேட்கறது என்ன விடை அப்படின்னு கேட்குறாங்க. என்ன விடைனா வினா எதிர் வினாதல் விடை. கேட்கப்பட்ட வினாவுக்கு விடையா மற்றொரு வினாவை வந்து திருப்பி கேட்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா வினா எதிர் வினாதல். விடைக்கேற்ற வினா தேர்ந்தெடுத்தல். அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார். இதுக்கான வினா என்ன அப்படின்றத பாருங்க. எவ்வாறு அகத்தியர் வாழ்ந்தார்,
எத்தனை மலையில் வாழ்ந்தார், எந்த மலையில் அகத்தியர் வாழ்ந்தார், எப்படி அகத்தியர் வாழ்ந்தார். சி தான் சரியானது. எந்த மலையில் அகத்தியர் வாழ்ந்தார், இந்த வினாக்கு வந்து எது சரியான விடைனா அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார், இதுதான் சரியான வினா. அப்ப சி தான் சரியானது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. நெல்லையப்பர் கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. இதுக்கான வினா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெல்லையப்பர் கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. இதுக்கு நமக்கே தெரியும் வினா என்னன்னு. நெல்லையப்பர் கோவில் வந்து எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்றது தான் வினாவா இருக்கும். பி தான் சரியானது. நெல்லையப்பர் கோவில் எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நெல்லையப்பர் கோவில் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது அப்படின்றது விடையா இருக்கும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. அடுத்தது நல்ல சொற்களை பேச வேண்டும். இதுக்கான வினா என்னன்னு பாருங்க. யார் சொற்களை பேச வேண்டும், என்ன சொற்களை பேச வேண்டும், எவர் சொற்களை பேச வேண்டும், எப்பொழுது சொற்களை பேச வேண்டும். நல்ல சொற்களை பேச வேண்டும். இதுக்கான வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொற்களை பேச வேண்டும்னா நல்ல சொற்களை பேச வேண்டும். இதுதான் சரியான வினா. சரியான கலை சொல்லை கண்டறிக. கான்வர்சேஷன் அப்படின்னா உயர் தொழில்நுட்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. உரையாடல் அப்படின்னு வரணும். பயோடெக்னாலஜி உயர் தொழில்நுட்பம், இதுவும் தவறு தான். டிஸ்கஷன் உரையாடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு தான். டிஸ்கஷன் அப்படின்றது கலந்துரையாடல். கான்சோனன்ட் அப்படின்றது மெய்யெழுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுதான் சரியானது. சரியான கலை சொல்லை தெரிவு செய்க. ரேஷனல், பகுத்தறிவு, விடை வகைகள். எனக்கு கற்று தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் கற்று தருவார்கள் என உரைப்பது. இது இப்பதான் பார்த்தோம். எனக்கு கற்று தருவாயா அப்படின்னு கேட்கறதுக்கு யார் கற்று தருவார்கள் என கேட்பது என்னன்னா வினா எதிர் வினாதல் விடை. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுது. யூனிஃபார்ம், சீருடை. இதில் தவறான இணை எது? ஹோட்டல், உணவகம். சரிதான். நாஸ்டா, பலகாரம். இதுதான் தவறானது. நாஸ்டா அப்படின்றது என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. மார்னிங்னா காலை, டின்னர்னா இரவு உணவு தான். தவறானது வந்து பி தான் தவறானது. புதுகை என்னும் மருவு சொல் குறிப்பிடும் ஊர் எது? புதுகை காவரிசை வந்திருக்குன்னா புதுக்கோட்டை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா புதுக்கோட்டையில் இக்கு வருது. புதுகைனா புதுக்கோட்டை. இதே புதுவை அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா புதுச்சேரி. புதுவைனா புதுச்சேரி, புதுகைனா புதுக்கோட்டை. இதில் கேட்டிருக்கிறது புதுகை தான் கேட்டிருக்காங்க, புதுக்கோட்டை. மருவு பெயர் அல்லாத ஊர் பெயரை கண்டறிக. கோவை வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாகை நாகப்பட்டினம், வேலூர். வேலூர் தான் மருவு பெயர் அல்லாத ஊர் பெயர். உதகை வந்து உதகமண்டலம். சரியானது வந்து சி தான் சரியானது. இதோட பொது தமிழ்ல 250 வினாக்கள் பார்த்துட்டோம். இந்த 50 வினாக்கள்ல எவ்வளவு வினாக்களுக்கு நீங்க சரியா பதில் அளிச்சீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சில பேர்கிட்ட ஜிஎஸ் மெட்டீரியல்ஸ் இல்லாம இருக்கீங்க. அதாவது பொது அறிவுக்கு யூனிட் 2ல இருந்து யூனிட் 6 வரைக்குமான மெட்டீரியல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். உங்க நேம் சொல்லி ஜிஎஸ் ஃபுல் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டீடைல்ஸ் சொல்லுவோம்.